மினாசான் கொன்னிச்சிவா. இன்னைக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூசிங் கீ பார்க்க போகிறோம். அதாவது மைண்ட், ஹார்ட், சோல் அந்த மீனிங் இருக்கிற கீ அப்படின்ற வார்த்தை ஆட் ஆகிற சில ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். இந்த கீயை யூஸ் பண்ண ஃப்ரேசஸ் N4, N3 ரெண்டு லெவல்லையுமே நிறையா ஃப்ரேசஸ் வரும். ஸோ ஒரே மாதிரியான ஃப்ரேசஸ் நிறையா இருக்குது. நிறைய சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரேசஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸு, அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எய்புன், அதுதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் கீ காட்ஸுக்கு ஹியோகன், அதாவது கீ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய சில எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கீவோட்ஸ் கேரு. இது ரொம்ப பிகினர் லெவல்லையே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரேஸ் தான் இது. கீவோட்ஸ் கேரு அப்படின்னா கவனத்தை வைத்தல் அப்படின்னு அர்த்தம். கவனம் வைத்தல், ஒரு விஷயத்தின் மீது கவனத்தை கொண்டு போய் வைக்கணும். ஸோ சுகேரு மீன்ஸ் டு அட்டாச். அதனால டு பே அட்டென்ஷன் ஆர் டு டேக் கேர். ஒரு வார்னிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. ரேபுன் பார்க்கலாம். ராய்ஷுவா ஜூயோன தெஸ்தோகாரு நோதே கசே ஓஹிகானாயோனி கீவோட்ஸ்கேதே குதாசாய். ராய்ஷுவா ஜூயோனா டெஸ்டோகா அரு. அடுத்த வாரம் ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கு, அதனால கசே ஓஹிகானாயோனி சளி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க, கவனம் வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கீவோட் சுகேரு. இதே எக்ஸ்பிரஷனோட இன்ட்ரான்சிட்டிவ் ஃபார்ம், அதாவது கீ காட்ஸுக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா நம் கவனத்திற்கு வருதல். அதாவது ஒரு விஷயம் நடந்ததை நம்ம உணர்றோம் இல்லையா, நம்ம கவனத்துக்கு வருது. ஸோ அது கீ காட்ஸுக்கு. ஸோ கீவோட் சுகேருன்னா நம்ம கவனத்தை கொண்டு போய் வைக்கிறோம். கீ காட்ஸுக்கு அப்படின்னா அதுவாகவே நம்ம கவனத்துக்கு வருது. ஸோ டு நோட்டிஸ், டு ரியலைஸ். ஸோ அதான் இதோட மீனிங். ரேபுன் பார்க்கலாம். இஏஓ தேத்தேக்காரா ககிவோ வசுரே தாக்கோத்தோனி கீகாத் சீட்டா. ஸோ நான் வீட்டை விட்டு கிளம்புன பிறகு சாவியை மறந்துட்டேன் அப்படின்றது என் நினைவுக்கு வந்துச்சு, அப்புறமா தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை நான் உணர்ந்தேன், அது என் கவனத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது கீகாத் சுயித்தா. அடுத்த எக்ஸ்பிரஷன் கீனி சுரு அப்படின்னா மனசுல எடுத்துக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிறது, பொருட்படுத்துதல், ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்படுறது. ஸோ டு பி கன்சர்ன், டு டேக் சம்திங் சீரியஸ்லி, அதுதான் கீனி சுரு. ஸோ கீனி சுரு அப்படின்னா பொருட்படுத்துதல். யூஸ்வலா இந்த கீனி சுருன்றது நெகட்டிவ் ஃபார்ம்ல நிறைய யூஸ் ஆகும். கீனி ஷினாய் அப்படின்னா பொருட்படுத்துவதில்லைன்னு அர்த்தம். ஸோ தனின் நோ யூ கொத்தோவோ கீனி ஷினாய்தே குதாசாய். தனின் அப்படின்னா ஹோகா நோ ஹிதோ, பிறர், மற்றவங்க சொல்றத பொருட்படுத்தாதீங்க, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கீனி ஷினாய்தே குதாசாய். அடுத்த எக்ஸ்பிரஷன் கீனி நறு. கீனி நறு அப்படின்னா ஆர்வமா இருக்கிறது. ஸோ நம்ம சொல்லுவோம்ல உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மனசுல ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இல்லை அதை பற்றி ஏதோ ஒரு கவலையோ, பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு கியூரியாசிட்டி, ஒரு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை பற்றின ஒரி, ஒரு உளைச்சலாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வேணான்னு நினச்சாலும் நம்ம மைண்டுக்குள்ள அந்த விஷயம் பூந்துக்கிட்டு எப்போவுமே நம்ம மைண்டில் அது இருக்குது. இட் இஸ் பாதர்சம், அது என்ன பாதர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் கீனி நறு. அதராஷி ஜோஷிகா தொன்னா ஹிதோகா கீனி நறு. ஸோ இங்கே பாசிட்டிவ் எக்ஸ்பிரஷன். இது புது பாஸ் எந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஐ எம் கியூரியஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு நோ அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. அடுத்த எக்ஸ்பிரஷன் கீனி இரு. இதுவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம சில சமயம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கீனி இரு, அந்த காஞ்சி பார்த்தீங்கன்னா ஹைரு காஞ்சி போட்டிருக்காங்க. இட் இஸ் கீனி இரு. கீனி இரு அப்படின்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கீனி இரு இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. சுகிதேஸ் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிரஷன். கினோ அதராஷி குட்சுவோ கைமாஷ்தா சுரிமுனா டிசைன் தோ இரோகா தொத்தேமோ கீனி இத்தேமாஸ். நேற்று ஒரு புது ஷூ வாங்கினேன், அதோட அந்த ஸ்லிம் டிசைனும் அதோட கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லைக் இட் அப்படின்னு சொல்றதுக்கு கீனி இரு. ஸோ இதுக்கு அடுத்ததும் இதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸ்பிரஷன் தான் கீகா அரு அப்படின்னு சொல்றாங்க. கீகா அரு இது ஒரு பர்சனை பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அன்பு, ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்
அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்கு, அவங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படிங்கிற மீனிங் வந்து சொல்லும். ஸோ இதுவும் சுக்கிதேஸ் தான், ஆனால் இது வந்து ஒரு ரொமான்டிக் அர்த்தத்தில் வந்து சுக்கிதேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியான எக்ஸ்பிரஷன். இதோட ஃபர்ஸ்ட் மீனிங் இதுதான். ஸோ கென் குன்வா நகமுரா சான் நீ கீகா அரு மித்தாய். ஸோ ஒரு காசிப்பிங், ஒருத்தவங்க சொல்றாங்க கென் குன்னுக்கு வந்து நகாமுரா சானை பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கீகா அருக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. அதுவும் என்னன்னா ஒரு விஷயத்தை விரும்புதல், அதுவும் சுக்கி அந்த மாதிரி அர்த்தம் தான். பட் என்னன்னா டு பி இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம்திங், ஒரு விஷயம் செய்யறதுக்கான ஆர்வம் இருக்கா இல்லையா, செய்யறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் கீகா அரு. இதுக்கு நெகட்டிவ் எக்ஸ்பிரஷன் வந்து கீகா நாய், சுரு கீகா நாய், யரு கீகா நாய். அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் நிறைய யூஸ் ஆகும். நெகட்டிவ் ஃபார்ம்லையும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள், பெங்க்யோ சுரு கீகா அரு நரா சுகுனி ஹஜ்மே நசாய். ஸோ படிக்கணும்னு நினைச்சா உடனே படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றாங்க. மேபி அம்மா சொல்றாங்க பையன் கிட்ட, பெங்க்யோ சுரு கீகா அரு நரா, படிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியா படி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கிறது, அதுதான் கீகா அரு. இதுக்கு அடுத்ததும் இன்னொரு சிமிலர் எக்ஸ்பிரஷன் கீகா அவு. இந்த அவு காஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீகா அவு அப்படின்னா டு மேட்ச், ஒத்து போதல்னு அர்த்தம். டு கெட் அலாங். ஸோ ஒருத்தர் கூட வந்து நமக்கு வேவ் லெங்த் மேட்ச் ஆகுது, அவர் கூட எனக்கு நல்லா ஒத்து போகுது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கீகா அவு, கீகா ஐமாஸ். நெகட்டிவ் ஃபார்ம்ல கீகா அவானாய், அவரோட எனக்கு ஒத்து போகலை அப்படின்னு சொல்லும்போது கீகா அவானாய். அத்தராஷி ஜோஷி தோ கீகா அவு நோதே ப்ராஜெக்ட் தொகா சுசுந்தேமாஸ். புது பாஸ் கூட எனக்கு நல்லா ஒத்து போகுது, எனக்கும் அவருக்கு நல்லா செட் ஆகுது, அதனால ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியா முன்னேறிட்டு போகுது. சுசுந்தேமாஸ், இட் இஸ் ப்ரோக்ரஸிங் வெல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கீகா அவு. இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து கீ நீ சுரு அப்படின்னு நீ பார்ட்டிகளோட பார்த்தோம், மனசுல எடுத்துக்கிறது. பட் இங்கே வந்து கீகா சுரு. ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. எனக்கு சரியா தெரியல. ரியுகா ஹக்கிரி ஷினாய் கேதோ நான் தோக்கா சோ கஞ்சிரு, காரணம் தெரியல ஆனா அப்படி இருக்கும் போல ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கீகா சுரு. நானிகா தாய்ஜினா கொத்தோவோ வசுரே தேரியோ நா கீகா சுரு. ஸோ ஏதோ ஒரு தாய்ஜினா கொத்தோ, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த வந்து மறந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு கிளியரா தெரியல, என்ன மறந்தேன்னு தெரியல, என்ன காரணம்னு தெரியல. கீகா சுர், அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் கீகா கிக்கு. இந்த கீகா கிக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப தாட்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்றது. ஸோ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது. அதனால இதுக்கு வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி, ரொம்ப வந்து ஒரு கிளெவர் அப்படிங்கிற மீனிங்லையும் சம்டைம்ஸ் இது வந்து யூஸ் ஆகும். டாக்ட்ஃபுல் அப்படின்னு யூஸ் ஆகும், ரொம்ப கன்சிடரேட், ரொம்ப தாட்ஃபுல் அப்படிங்கிற மீனிங்லையும் யூஸ் ஆகும். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா கவனம் உள்ள, அதாவது ஒருத்தர் மேலே அக்கறை உள்ள, இப்போ அந்த நேரத்துக்கு எது தேவைப்படுதோ அதை கரெக்டாக அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய. எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு சொல்றாங்க ஒக்கா சான் ஒச்சாவோ மொத்தெக்கிட்டாயோ, அம்மா நான் உங்களுக்கு டீ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து டயர்டா இருக்காங்க போல் இருக்கு, அவங்களுக்கு ஆக்சுவலாக டீ தேவைப்பட்டிருக்கு, கரெக்டாக அந்த நேரத்தில் முசுமே வந்து டீ கொண்டு வந்திருக்காங்க. அதனால அம்மா என்ன சொல்றாங்க, ஆரா கீகா கிக்கு நே அரிகாத்தோ. ஸோ என் மனசை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கியே, அரிகாத்தோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து டீ தேவைப்படுமோ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மகள் வந்து கொண்டு வந்ததுனால கீகா கிக்குனே அப்படின்னு சொல்றாங்க. கீ அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். இன்னும் இந்த மாதிரி கீ சம்பந்தப்பட்டு நிறைய வார்த்தைகள் இருக்கு. கீகா ஹயாயி, கீகா ஒமோயி, கீகா சியோயி, கீனி சவாரு, கீனி ககாரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் கீ சம்பந்தப்பட்டு இருக்கு. பட் அதில் முக்கியமாக N4 அண்ட் N3 லெவல்ஸில் கேட்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அரிகத்தோ கோசைமாஷிதா.